ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் தொடர்பாக பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கை பரப்புல வெளியான பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் தொடர்பாக ஆராயலாம். தொடர்ந்தும் இலங்கை பரப்புல வெளியான உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக அத்துமீறிய மீன்பிடியை உடன் கட்டுப்படுத்துக, குறிகாட்டுவான் கடற்பரப்பை முற்றுகையிட்டு போராட்டம், நூற்றுக்கணக்கான மீனவர்கள் நேற்று திரண்டனர் என்கின்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி குறிகாட்டுவான் கடற்பரப்பை முற்றுகையிட்டு மீனவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. அத்துமீறலை கட்டுப்படுத்தாவிடில் கொழும்பு மாநகரை முற்றுகையிடுவோம், 1 மாதம் மட்டுமே அவகாசம், வடக்கு மீனவர்கள் எச்சரிக்கை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இதனுடைய ஒரு உப செய்தியாக காணப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் தலைநகர் கொழும்பை முற்றுகையிடுவோம், இவ்வாறு வடமாகாண மீனவர்கள் சங்கத்தினர் நேற்று தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதே போல வவுனியா தாண்டி குளத்தில் வாகனம் மோதி முதியவர் சாவு, தப்பியோடிய சாரதிக்கு வலைவீச்சு என்ற செய்தி காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்து என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. அதே போல தீவக மீனவர்களுக்கு 3 நாள்களில் ரூபாய் 5 கோடி இழப்பு, அந்த குறிப்பிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்த கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த செய்தியில். அதே மாதிரி ஜனாதிபதி அன்றகுமார ரசநாயக்கவுக்கு ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றையும் மனுவாக அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதே போல நீதியின் சுயாதீனத்துக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல், சட்டத்தணிகள் சங்கம் விளாசல் என்ற மாதிரி இந்த நீதிபதிகளுடைய வயதில்லை, ஓய்வு பெறும் வயதிலை அதிகரித்த சம்பந்தமாக ஒரு விமர்சன செய்தியாக அது காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி இனப்படுகொலை சாட்சியம், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஜாழ் மறைமாவட்ட துறவிகள் வலியுறுத்து என்ற செய்தி காணப்படுகின்றது. இணைந்து செயல்பட தீர்மானித்த 6 தமிழ் கட்சிகளுடனும் திங்களன்று ஜனாதிபதி சந்திப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த தீர்மானங்கள் மற்றும் சந்திப்பு தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அதுல 3ஆம் தேதி இந்த சந்திப்புகள் இடம்பெறும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த சந்திப்புகள் இடம்பெற இருக்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகின்றது. செம்மணிக்கு நீதி கேட்டு கிறிஸ்தவ துறவிகள் இன்று பெரும் பேரணி என்ற செய்தி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. வழக்குகளை துரிதப்படுத்தவே நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையில அமைந்துள்ள முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. இவையில் எத்தனை கட்சிகள் கூடி போய் கதைச்சாலும் அவையில் இம்மியும் அசையாயினம் கண்டியலோ என்ற மாதிரி இந்த 6 தமிழ் கட்சிகளுடனான ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பாக முச்சந்தி முரளியும் தன்னுடைய விமர்சனத்தை நகைச்சுவையாக தெரிவித்திருக்கின்றார். இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக இலங்கை இந்திய ராஜதந்திர நலன்களுக்காக வடக்கு மீனவரை பலியிட வேண்டாம், வடமாகாண மீனவர்கள் ஜனாதிபதிக்கு அவசர மகஜர், வடக்கின் கடல்சார் வாழ்க்கை மரபு அழிவது நாட்டுக்கு இழப்பு, வடக்கு மீனவர்கள் அரசின் புறக்கணிப்பால் அழிய இடமளிக்காதீர்கள் என்ற செய்தி முதற் பக்கத்தில் அமைந்த பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. இழுவை படகு அத்துமீறலை கண்டித்து தீவக மீனவர்கள் கடல் போராட்டம், கடலுக்குள்ள அவர்கள் போராட்டம் செய்த அந்த புகைப்படங்களை தாங்கியவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. ஜாழ் போதனா வைத்தியசாலை பெண் பாதுகாப்பு ஊழியரை தாக்கிய வன்முறை கும்பல் என்ற செய்தியும் முதற் பக்கத்தில் இருக்கிற செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல கேப்பாப்பிளவு காணி விவகாரம், மக்களை சந்தித்து பேசவுள்ள பிரதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதற்கு மக்கள் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார்கள், சந்திப்புக்கு அவர் சம்மதித்ததுக்கு. ஆகவே விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். அதே மாதிரி காத்திருக்கின்றார்கள் என்றும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 36வது நாளாக நேற்றும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மக்கள் நடத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். கீரிமலை புனித பூமியை குப்பை மேடாக்க முயற்சி, பிரதேச மக்கள் விசனம் என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. அதே விட ஆண்டிக்குளம் விபத்தில் 64 வயது முதியவர் பலி என்ற செய்தி காணப்படுகின்றது. பிரமிதி வேலை திட்டம் ஊடாக நுகர்வோரை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை என்ற செய்தியும், 14,072 கடல் அட்டைகளுடன் மன்னாரில் 12 பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. நீதிபதிகளின் சேவை நீடிப்பிற்கான அரசியலமைப்பு திருத்தத்தை இப்போது செய்ய வேண்டாம், நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிப்புக்காக முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை இப்போது மேற்கொள்ள வேண்டாம் என நீதியமைச்சர் ஊடாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
அதே போல நீதிபதிகளின் பதவிக்கால நீடிப்பு அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஒருமனதாக நிராகரிக்கின்றோம் என்ற சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முதற் பக்க செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல காலை முரசு மின்னிதழ்ல வெளியான செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். காலை முரசு மின்னிதழுடைய முதற் பக்கத்துல மூதூர் படுகொலைக்கு 20 ஆண்டுகள் கடந்தும் நீதி வழங்கப்படவில்லை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தி என்ற செய்தி காணப்படுகின்றது. சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்ட மூதூர் படுகொலை இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக முதற் பக்கத்தில் காணப்படுகின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு அரசின் தீர்மானத்தை முற்றாக எதிர்க்க சட்டத்தணிகள் சங்கம் ஏகோபித்த முடிவு என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள சகல நீதிமன்றங்கள் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே 2 வருடங்களால் நீடிப்பது குறித்து அரசால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானத்தை முற்றாக எதிர்க்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற மாதிரியான செய்தி முதற் பக்கத்தில் அமைந்துள்ள செய்தியாக காணப்படுகின்றது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் திட்டத்தை அரசு முன்னெடுப்பது ஒரு குற்ற செயலே, இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் காட்டம் என்கின்ற செய்தி காலை முரசு பத்திரிகையினுடைய 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு தீர்மானம் நீதி அமைச்சரிடம் கடும் எதிர்ப்பை நேரில் தெரிவித்த சட்டத்தணிகள் ஜனாதிபதியை சந்திக்கவும் முடிவு என்ற மாதிரியான செய்தியும் காலை முரசு பத்திரிகையினுடைய 3ஆம் பக்கத்தில் அமைந்திருக்கிற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. இந்திய உதவியில் கேகாலை களுத்துறையில் நிறுவப்பட்ட மாதிரி கிராமங்கள் நேற்று பயனாளிகளிடம் கையளிப்பு என்ற செய்தியும் காலை முரசு பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதே மாதிரி ஈழநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மூதூர் படுகொலை இடம்பெற்று 20 வருடம் கடந்தும் நீதி இல்லை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி என்ற செய்தி காணப்படுகின்றது. அதே காலை முரசு பத்திரிகையில் வந்த செய்தி விடைபெறும் சீன தூதருடன் கோட்டபாய மஹிந்த சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஹென் ஹோங் தமக்கான பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெற்று செல்லும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது. எச்சரிக்கை மட்டத்தை எட்டுகிறது வெப்பநிலை என்ற செய்தியும் நீதிபதிகள் ஓய்வு வயது நீடிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. கேப்பா பிளவில் போராடி வரும் மக்களை சந்திக்கின்றார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர், 36வது நாளாக தொடரும் போராட்டம் என்ற மாதிரியான கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. 36வது நாளாக போராடி கொண்டிருக்கின்றோம், நமது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இவ்விடத்திற்கு வருகை தருவதாக உறுதியளித்துள்ளார், அவரின் வருகைக்காக காத்திருக்கின்றோம் என்று கேப்பா பிளவு மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் சரத் பொன்சேகா வலியுறுத்தி என்று நேற்றைய தினம் பார்த்த அதே செய்தியும் இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கண்டித்து தீவக மீனவர் கடலில் கருப்பு கொடி போராட்டம், ஜனாதிபதியிடம் அவசர கோரிக்கை மனுவும் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. நீதிபதிகள் ஓய்வு வயதை அதிகரிக்கும் முடிவை ஏகமனதாக நிராகரித்த சட்டத்தணிகள் சங்கம் என்ற செய்தியும் தனிநபரை இலக்காக கொண்ட அரசமைப்பு திருத்தம் தவறானது, உதயகம்மன் வில சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் காகிதமற்ற ஆவண முறைமை அக்டோபர் முதல் நடைமுறைக்கு ஜனாதிபதி செயலர் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அரசாங்கத்தின் பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் அரச சேவை நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முக்கிய அங்கமாக அரச சேவையை டிஜிட்டல் மயமாக்கலை துரிதப்படுத்தி காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகின்றது. தாண்டிக்குளம் வாகனம் மோதி முதியவர் உயிரிழப்பு, சாரதி தப்பியோட்டம் என்ற செய்தியும் உதயன் தினக்குரல் பத்திரிகையில் வந்த அதே செய்தி காணப்படுகின்றது. இவை ஈழநாடு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். தொடர்ந்தும் செய்திகளுக்காக மாலை நேர செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.